இசை சுதாகர் அண்ணா குடுமா. வாங்கிக்கோங்க. இசை இசை குடு. ரொம்ப சந்தோஷமா, நீங்க நல்லா இருக்கணும். வாமா. அத்தை. இசை குடுமா. இல்லாத குழந்தைக்கு எதுக்கு இவ்ளோ ஆர்ப்பாட்டம்? எல்லாம் உன் நேரம் இசை. பாப்போம் இதெல்லாம் எங்க போய் முடியுதுன்னு. குடுமா. மேடம் ரொம்ப சந்தோஷம் மேடம். இசை எனக்காக தான் இப்படி எல்லாரும் ஏமாத்திக்கிட்டு இருக்கா. இதை எப்படி சமாளிக்க போறோம்? சாரி இசை, உனக்கு எங்களால எவ்வளவு கஷ்டம். இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ண போறேன்னே தெரியல. நீ போய் வாங்கிக்கமா. வணக்கம்மா. நல்லபடியா குழந்தைய பெத்து மகராசியே வாழணுமா? குடுமா. வணக்கம்மா. எந்த குறையும் இல்லாம நீங்க மகராசியா 100 வருஷம் வாழணும். இசை தேங்க்ஸ் மேடம். ரொம்ப நன்றிமா. மேனேஜர் ஸ்வீட்ஸ் எங்க? இதோ இருக்கு மேடம். இந்தாங்க. இசை இந்த ஸ்வீட்ஸ் எல்லாருக்கும் குடுமா. ஆ குடு இசை. அத்தை தான் ஆசைப்படுறாங்கல்ல, குடு. என்ன ஸ்வீட் சாப்பிடுறியா? நல்லா இருக்கா? நல்லா இருக்க ஆண்டி. நல்லா படிக்கணும் என்ன செல்லம். நல்லா இருக்கா? சரி. ஹாய் பாப்பா. என்னம்மா ஸ்வீட் பிடிச்சிருக்கா? என்ன இன்னொன்னு வேணுமா? உன் பேர் என்னடா செல்லம்? என்ன ஸ்வீட் நல்லா இருக்கா? அம்மா, உன் பேர் என்னன்னு சொல்லு. அம்மா, இவ ஏன் பொண்ணுதாம்மா. இவளுக்கு பேச்சு வராதுமா. என்னம்மா பொறுக்கும் போதே இந்த பிரச்சனை இருக்கா குழந்தைக்கு? இல்லம்மா, இவ அப்பாவால பேச முடியாது. அதான் அவரோட பிரச்சனை என் குழந்தைக்கும் வந்துருச்சுமா. கன்சீவ் ஆனப்பவே செக் பண்ணியிருந்தா இவ இப்படி இப்ப கஷ்டப்பட்டிருக்க மாட்டா. இவ பேச முடியாம கஷ்டப்படுறா. இந்த குழந்தைய பார்த்ததும் என் மனசு ஏன் இவ்ளோ பதட்டமா இருக்கு? ஒருவேளை இசையோட பிரச்சனை என் பேர குழந்தைய. ஐயோ கடவுளே, அப்படி எதுவும் நடந்துடக்கூடாது. எதுக்கும் நாம முன்னெச்சரிக்கையா இருக்கிறது தான் நல்லது. ஒரு நல்ல டாக்டரை பார்த்து இப்பவே இத பத்தி பேசி ஆகணும். மா ஆ? மா, இந்த போனஸ் அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சுமா. வீட்டுக்கு கிளம்பலாமா? இல்ல ராகவ், நீயும் ஸ்ரீஜாவும் இசைய கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க. எனக்கு ஒரு அர்ஜென்ட்டான வேலை இருக்கு. அதை முடிச்சிட்டு நான் நேரா வீட்டுக்கு வந்துடுறேன். சரியா? அத்தை ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? நான் வேணா உங்க கூட வரட்டுமா? இல்லம்மா, நானே போயிட்டு வந்துடுறேன். நீங்க இசைய பத்திரமா கூட்டிட்டு போங்க. இசை பார்த்து போகணும். சரியா? அத்தை இசை, நீ பத்திரமா வீட்டுக்கு போமா. சரிங்க அத்தை. சரி, நீங்க எல்லாரும் கிளம்புங்க. கூட்டிட்டு போங்க. போ இசை. வா. சரி. இவ அப்பாவால பேச முடியாது. அதான் அவரோட பிரச்சனை என் குழந்தைக்கும் வந்துருச்சுமா. இல்ல பாட்டி, நான் சொல்றதை கேளுங்க. ஏய் இரு இரு, அவங்க வந்துட்டாங்க.
வந்துட்டாங்க போல. அம்மா இத வந்துடுறேன். இசை வா 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 மெதுவா மெதுவா பொறுமையா 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 வா 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 பொறுமையா பொறுமையா போய் உட்கார் 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 உட்காரு உட்காரு. என்ன பட்டுக்குட்டி, அம்மாவோட ஆபீஸ் போயிட்டு வந்தீங்களா? ஐயோ ஏய், என்னடி இது? ஏய் ராகவ், பிரெக்னண்டா இருக்கிற என் ஒய்ஃபை கூட்டிட்டு போனீங்கல்ல, வர்ற வழியில இந்த இளநீ இந்த ஜூஸ் அதெல்லாம் வாங்கி கொடுத்தியா இல்லையா நீ? எதுவும் வாங்கி கொடுக்கலடா. டேய் என்னது, என்னடா நீ எதுவுமே வாங்கி கொடுக்கலனா எப்படி? அம்மா பார்த்தா என்னடா சொல்லுவாங்க? பிரெக்னன்ட் லேடிடா, அவங்க வரும்போதாவது ஏதாவது கொடுக்கணும்ல. போடா, கொஞ்சம் கூட உனக்கு பேசாம இருக்கியா? ஓகே ஓகே. ஏய் இரு, அம்மா உங்க கூட தானே அம்மாவும் வந்தாங்க. அவங்க இருந்தும் இசைக்கு எப்படி எதுவும் வாங்கி கொடுக்காம கூட்டிட்டு வந்தாங்க? டேய் ரொம்ப பண்ணாதடா. ஆ, ஆ. அம்மா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரையோ மீட் பண்ணணும்னு சொல்லி பாதியிலே இறங்கிட்டாங்க. ஓ ஓஹோ அப்படியா? ஸ்ரீஜா, முதல்ல இவன் வாய் அடக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாரு. இவன் பண்ற அலும்பும் அலப்பறையும் தாங்க முடியல. எனக்கு பிபி எகிரிடும் போல இருக்கு. அம்மாடி இசை, மாமா இந்தாம்மா. இசை இசை உட்காரு உட்காரு. எனக்கு இருந்த சமையல் திறமையெல்லாம் வச்சு உனக்காக போட்ட ஸ்பெஷலான குங்குமப்பூ பால். விஷால் இத குடி, இசையை குடிக்க வை. என்னப்பா சொல்றீங்க? ஆமாடா, என் பேர குழந்தை நல்லா பளிச்சுன்னு ஃபாரின் கலர்ல பிறக்கணும்னு என் மருமகளுக்கு என் கையால நான் குங்குமப்பூ போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். பாரு, பேர குழந்தை குடுக்குறாரு. சமல சூப்பர் பா. இந்தா இசை, அப்பா ஆசையா நம்ம குழந்தைக்கு குங்குமப்பூ பால்லாம் போட்டு கொண்டு வந்திருக்காரு. குடி. இங்க பாரு, மிச்சம் இல்லாம ஒரு சொட்டு கூட மிச்சம் இல்லாம குடிச்சிடணும். இந்த அப்படியே குடி குடி. எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சு நான் மாற்றனோ இல்லையோ, இந்த விஷாலோட ஓவர் பெர்ஃபார்மன்ஸை பார்த்து எல்லாருக்கும் டவுட் வந்துரும் போல இருக்கு. குடி இசை. வேணாமா? இசை, உன் மாமா உனக்காக ஆசையா கொண்டு வந்திருக்காமா, குடி. அப்பதான் என் கொள்ளு பேர நல்லா செவ செவ செவன்னு பிறப்பான். பாரு, பாட்டி கூட சொல்றாங்க. குடி. இந்தா. ஏய், இதெல்லாம் பாக்குறதுக்கு பேசாம துபாயில இருக்க என் புருஷன் கூடவே ஓடி போயிருக்கலாம் போல இருக்கு. ஒரு குடும்பத்துல 1-2 பேர் ஏமாளியா இருக்கலாம். ஆனா இந்த இசை கர்ப்பமா இருக்கான்னு இவங்க ரெடி பண்ண அந்த போய் ரிப்போர்ட்டை வச்சு இந்த மொத்த குடும்பமும் விக்ரமன் படத்துல வர மாதிரி சென்டிமெண்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்க்க எனக்கு அப்படியே உள்ளுக்குள்ள பத்திக்கிட்டு வருது.